நீங்க இன்னைக்கு எந்த ஏஐடி ரிலேட்டட் கெரியருக்கும் நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனாலும் நீங்க செலக்ட் ஆக போறீங்களா இல்ல ரிஜெக்ட் ஆக போறீங்களா அப்படின்ற டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற the single most important factor நீங்க பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். ஏன்னா உங்க பொட்டன்ஷியல், நாலேஜ், உங்க கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் நீங்க ரெக்ரூட்டர் கிட்ட ப்ரூவ் பண்ண உங்களுக்கு ப்ரூஃப் தேவை. இதைத்தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க. சோ உங்க ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சாலிடா இருக்கோ அந்த அளவுக்கு ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்க மேல ஒரு பெரிய கான்பிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஏன்னா நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தவிர நீங்க உங்க ரெக்ரூட்டர்ஸ் கொடுக்க போற மத்த டேட்டா எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களை ஆக்சுவலா இவாலுவேட் பண்றதுக்கும் உங்க பொட்டன்ஷியலை ஜட்ஜ் பண்றதுக்கும் உங்க ப்ராஜெக்ட்ஸ் தான் the most important factor-ஆ இருக்க போகுது. இப்போ இந்த ஏஐடி செக்டார்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய RAG, MCP, SLM, LangChain இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸை பத்தியும் நம்ம டீடைல்டா வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த யூடியூப் செஷன்ஸை கன்சியூம் பண்ணி நிறைய பேர் ஜாப் இன்டர்வியூஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க. அந்த அளவுக்கு டெப்தான லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான் ப்ரோ ஐடி பிரிட்ஜ்ல இருந்து நாங்க ரொம்ப ஈஸி டு லேர்னா உங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்பதான் டீமா நாங்க இன்னும் யோசிச்சோம், as a ஐடி ப்ரொஃபஷனலா நீங்க இன்னுமே உங்களோட இன்டர்வியூஸ்ல இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எங்களோட செஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாலேஜ் மட்டும் போதாது. இங்க ப்ரோ ஐடி பிரிட்ஜ்ல எங்க லேர்னர்ஸை நாங்க பிராக்டிஸ் பண்ண வைக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த வீடியோவை நாங்க பில்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோல நம்ம RAG இப்போதைக்கு இந்த ஏஐ ஃபீல்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமை வச்சு ஒரு கம்ப்ளீட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்கிடெக்சர்ல இருந்து டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. ரைட், நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அஜெண்டா அட் கிளான்ஸை இன்னைக்கு நான் பேச மாட்டேன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா R&D டீமில் நிறைய பேர் இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமாகவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிக்கக்கூடிய லேர்னர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுப்போம். அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டை எடுத்து தான் we are giving it for you for free in this particular யூடியூப் சேனல். சரியா? அதனால் யாரெல்லாம் நீங்கள் யூடியூப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தன்லாம் தெரியும், பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்ட் நாலேஜில் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பண்ணி உங்களோட ரெஸ்யூமேல வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் அதெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்ல எனக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு தேவை அந்த மாதிரி கம்பெனிஸை நீங்க டார்கெட் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. நீங்க வந்து யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா சொன்னீங்கன்னா அதனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, நீங்க வந்து யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணணும். அதனால எங்களுடைய டேட்டா வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வி வில் ஷேர் அண்ட் வி வில் ஆல்சோ கிவ் தட் பர்டிகுலர் திங் ஃபார் யூ ஸோ தட் நீங்கள் அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனால் இந்த செஷனை வந்து அப்படியே பார்த்து அப்படியே ரெஸ்யூமேல போட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதான்னு சொல்லிட்டு வெளியில் போய் பண்ணாதீங்க. ஓகே, தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். தட்ஸ் நாட் தி இன்டென்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஒரு எண்ட் டு எண்ட் RAG ப்ராஜெக்ட் இன்னைக்கு எப்படி இருக்கும், எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்றத ஒரு பெரிய சிஸ்டம்ல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ we can share the value. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெஃபின் வந்து ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி இந்த செஷன் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறாரு. நானும் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக டீம் பயங்கரமாக அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நாங்கள் ஒர்க் பண்ண டியூரேஷன் எவ்வளோ, அதில் நாங்கள் என்கவுண்டர் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவார். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தெரியணும். எப்பயுமே நான் சொல்லுவேன், எப்பயுமே வந்து ஒரு செஷன் மேக் பண்ணும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்றது. பட் இந்த பர்டிகுலர் செஷன் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ்லாம் பைத்தனை பற்றி தெரியும், பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு டேட்டா பேஸ் நாலேஜ்லாம் தெரியும்னா இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனாலும் ஒரு டைம் அட்டெம்ப்ட் கொடுங்க. ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி எப்படி நாங்கள் கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம், எப்படி டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக புரிய வரும். ஓகே, ஸோ இந்த செஷன் ஃபர்ஸ்ட் டைம் we are giving it for you end to end ப்ராஜெக்ட். அதுவும் முக்கியமாக பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக் RAG. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டெஃபின் ஸ்டார்ட் பண்ணுவார். வாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல் டு திஸ் செஷன். ஸோ இந்த செஷன் எதை பற்றினு தெளிவாக கோச் ஜான் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பார், உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்ற அஜெண்டா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் RAG? ஃபர்ஸ்ட் RAGனா என்னன்ற பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த RAGை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம கோச் ஜான் யூடியூப் சேனல்லே நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இதை பார்க்கல, இந்த RAG இந்த கான்செப்ட்டுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா RAGனா என்னன்ற ஒரு சின்ன ப்ரீஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோட்டோடைப் RAG. ஸோ
we have two types, prototype and production. இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதில் இந்த ப்ரோட்டோடைப் ரேக்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ப்ரொடக்ஷன் ரேக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ரேக் பார்த்துட்டு அதில் லிமிடேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா இந்த ப்ரொடக்ஷன் கிரேட் ரேக் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் அட் லாஸ்ட் வி ஹேவ் அ டேக் அவே பாயிண்ட், சூப்பரான டேக் அவே பாயிண்ட் இருக்குது. அதை வச்சு இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ரேக். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேக் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ உங்களுக்காக வச்சுருக்கேன். அந்த டெமோவை பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் சம்திங் எங்களோட டீம் பில்ட் பண்ண ஒரு ரேக் சிஸ்டம் இது. ஃபர்ஸ்ட் இந்த ரேக் சிஸ்டமோட இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லீகல் கான்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். இங்கே லாகின் பேஜ் இருக்குது. இங்கே லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆப்புக்குள்ளேயே போக முடியும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. எங்களோட டீம் பில்ட் பண்ண ஒரு ஆப் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஃபைல்ஸில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல்ஸை இந்த இடத்துல நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது அப்லோட் ஆனதுக்கப்புறமா கோயிங் டு இன்ஜெக்ட் எஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ தான் எங்களோட ரேக் சிஸ்டம் வந்து கரெக்டாக அதை இன்ஜெக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ்லேருந்து எங்களுக்கான ரிட்ரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இது இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். இது இன்ஜெக்ட் ஆகட்டும். ப்ராசஸிங் டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இன்ஜெக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். நாங்கள் அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். இது வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ வாட் இஸ் தி நோட்டீஸ் பீரியட் ஃபார் டெர்மினேஷன் பை கமிஷன் அப்படின்ற இங்கே ஒரு கொஸ்டின் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே வருது. ஸோ த நோட்டீஸ் பீரியட் ஃபார் டெர்மினேஷன் கமிஷன் ஃபார் இட்ஸ் கவரேஜஸ் 30 days ரிட்டன் நோட்டீஸ் அப்படின்றது காமிக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமா இருக்க கன்சல்டன்ஸ் டிஃபால்ட் 10 days, அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 120 days அட்வான்ஸ் ரிட்டன் நோட்டீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு காமிக்குது. இது எந்த இடத்துலேருந்து எவிடன்ஸ் வியூ எவிடன்ஸும் காமிக்குது. அந்த எவிடன்ஸ் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றதும் எனக்கு இந்த சிஸ்டம் காமிச்சிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறோம் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் கேட்குறோம். கெட் ஆன்சர் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னோட கான்ட்ராக்டை அனலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா அதுக்கான ஆன்சரும் இங்கே கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இஃப் த கவரேஜ் expires at any time during the term of contract, the consultant agrees to provide the third party 30 days prior notice அப்படின்ற ஒரு லீகல் நோட்டீஸ்லேருந்து ஒரு லீகல் கான்ட்ராக்ட்லேருந்து எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்குறனோ அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த லீகல் கான்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு லீகல் கான்ட்ராக்ட் ரேக். ஸோ வாட் இஸ் ரேக்? ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். இதுதான் இந்த ரேகோட அப்ரிவேஷன். ஸோ இந்த ரேக்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறீங்க. உங்கள் பிஸ்னஸ் இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சில கைட்லைன்ஸ் இருக்கும், சில பாலிசிஸ் இருக்கும். இப்போது உங்களோட எம்ப்ளாயி ஜஸ்ட் ChatGPTக்கு போகிறாங்க. ChatGPT போய் வாட் இஸ் மை கம்பெனிஸ் ஹெச்ஆர் பாலிசி அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ChatGPT என்ன சொல்லும்? ஐ டோன்ட் நோன்னு சொல்லும், இல்லை ஒரு ஜெனரிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த மாதிரி தான் ஹெச்ஆர் பாலிசி இருக்கும், இந்த மாதிரி தான் லீவ் பாலிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரிக்கான இன்ஃபர்மேஷன் ChatGPT நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுவே நம்ம இந்த ரேக் சிஸ்டமாக ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட கம்பெனியோட பாலிசிஸ், நம்ம கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரேக் சிஸ்டம் கொடுத்துட்டு அதை வச்சு நம்மளோட இந்த ரேக் சிஸ்டம் வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தால் என்ன பண்ணும்? அதே கொஸ்டின் கேட்குறீங்க, வாட் இஸ் மை லீவ் பாலிசி அப்படின்னு கேட்டால் ஹியர் இஸ் யுவர் பாலிசின்னு கொடுத்து நம்மளோட லீவ் பாலிசி என்னமோ அது கொடுக்கும். அது எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும்னா, எங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு கொடுக்கணும்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம்ல, நீங்கள் பார்த்து இந்த டெமோவில் ஒரு லீகல் கான்ட்ராக்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த லீகல் கான்ட்ராக்ட்லேருந்து நான் கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் எந்த இடத்துலையும் நீங்கள் நம்ம ரேக் சிஸ்டம் கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லேருந்து, அந்த பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது தான் பேசிக்காக ரேக். நீங்கள் ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த புக்கிலேருந்து ஆன்சர்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது தான் சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் ரேக். இப்போ ரேக்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் சிம்பிளி retrieves information from the document that we provide. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have two types of rag. ரேக்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் we have two types. ஒன்று ப்ரோட்டோடைப் லெவல், இன்னொன்று ப்ரொடக்ஷன் லெவல்.
இந்த ப்ரோட்டோடைப் லெவல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுக்காக சில ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணி வைப்போம்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணுறதுக்காக POC ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நம்ம பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து ப்ரோட்டோடைப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேக்லையும் இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் ரேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இந்த ChatGPTல பில்ட் பண்ண ஒரு ரேக் ஆப்பை பாருங்கள். இங்கே வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஹே, ஐ வாண்ட் டு பில்ட் அ ரேக் ஆப், could you please give me the code to build this complete rag app அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருங்க. இது பேசிக்கான சிம்பிளான ஒரு கோடு தான். இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஆல் ரைட் லெட்ஸ் பில்ட் யூ அ கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஸ்டைல் ரேக் ஆப் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. பட் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலா, இதோட கோடை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இங்கே ரேக் ஆப்னு இருக்குது, அதுக்குள்ளே பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இருக்குது. பேக் எண்டுக்குள்ளே server.js, rag.py, டாக்குமெண்ட், ரெக்யர்மெண்ட்ஸ், அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்டில் index.html அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் ரேக் என்ஜின். இங்கே வந்து என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், FISS CPU வேணும், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், NumPy, ஃபாஸ்ட் API, UVCon, ஸோ இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பேக் எண்டில் rag.py நமக்கு என்ன கோடு வேணுமோ, பேசிக்கான ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன கோடு வேணுமோ அந்த கோடெல்லாம் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் இதுலேருந்து கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஆன்சர்ஸ் கொண்டு கொடுக்கும். அண்ட் தென் we have this Node.js பேக் எண்ட். இது வந்து API + LLM இந்த இடத்துல கனெக்ட் பண்ண சொல்லி நமக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து UIயில் நமக்கு என்ன மாதிரி HTML கோடு வேணுமோ அந்த மாதிரி HTML கோடு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஸ்டெப் ரன் திஸ் ஆப். இந்த கோடை ரன் பண்ணால் நமக்கு இந்த ரேக் ஆப் சூப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே கண்டிப்பாக ரன் ஆகும். நல்ல ஒரு ரேக் ஆப் தான். இதையும் ரேக் ஆப்னு தான் சொல்லுவோம். பட் திஸ் இஸ் அ ப்ரோட்டோடைப் லெவல் ரேக் ஆப். அது ஏன் ப்ரோட்டோடைப் நான் சொல்கிறேன்னா, ப்ரொடக்ஷன் லெவல் ஆப்பை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரேக் ஆப். இந்த ரேக் ஆப்குள்ளே நீங்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த கோடையே நீங்கள் எக்ஸாக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன எரர்ஸ் வரும். பட் இதே ChatGPTல இன்னும் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணால் பெட்டரான ஒரு கோடு கொடுக்கும். அந்த கோடும் சூப்பராகவே ஒர்க் ஆகும். இந்த கோடை வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவீங்க. பட் இந்த ரேக் ஆப்லேருந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ரேக் ஆப் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, இந்த கோட்ஸ்லேருந்து இதை நீங்கள் சில எரர்ஸ் எல்லாம் வரும், இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த கோடிங்கில் பேசிக் லெவல் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அங்கே இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் ஆப் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோட்டோடைப் ரேக் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த ChatGPTயோட சேட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோடை டேரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரேக் ஆப்பை பில்ட் பண்ணலாம். அந்த ஆப்பை பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, நோ ரோபஸ்ட் டேட்டா பைப்லைன், இன்ஜெக்ஷன், கிளீனிங், அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பைப்லைன் இல்லை. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் ப்ராப்பரான டேட்டா பைப்லைன் இல்லை. ஸோ இந்த ப்ராப்பராக இந்த டேட்டா பைப்லைனில் எப்படி இருக்கும், இன்ஜெக்ஷன், கிளீனிங், அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அண்ட் தென் வீக் சங்கிங் அண்ட் ரிட்ரைவல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த சங்கிங்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது வந்து டெக்ஸ்ட் வந்து சங்க் பண்ணுவாங்க. நம்ம ப்ராம்ப்டாக டெக்ஸ்ட் கொடுப்போமா, இந்த டெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக நம்ம ரேக் புரியாது. அதை வந்து சங்க் பண்ணி சின்ன சங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து வெக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த வெக்டர்ஸ் தான் நமக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். அதை வந்து திருப்பியுமே நமக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிலாம் அந்த ரேக்குள்ளே நடக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். அந்த ரிட்ரைவல் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்பவே வீக்காக இருக்கும். அப்போ வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்காது. இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நோ எவால்வேஷன் ஆர் அக்யூரசி செக்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான எவால்வேஷன் இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டான ஏபிஎஸ் வந்து அந்த ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குதா, எனக்கு வந்து கொடுத்துருக்க ஆன்சர் அக்யூராக இருக்குதா அப்படின்ற மாதிரி செக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா இந்த ப்ரோட்டோடைப் ரேக்கில் இருக்காது. நம்ம பார்த்தோம்ல கோட், ChatGPTல கோட், அந்த கோடுக்குள்ளே இந்த மாதிரி எவால்வேஷன் அண்ட் செக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அண்ட் தென் லேக்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். கண்டிப்பாக இது ஸ்டேபிளாக இருக்காது. பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்காது. அண்ட் தென் அட் லாஸ்ட் நோ செக்யூரிட்டி லாகிங் அண்ட் மானிட்டரிங். நீங்கள் டெமோக்காக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்களே, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருந்துச்சுன்னா லாகின் பேஜ் இருந்துச்சு. அந்த லாகின் பேஜில் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனால் தான் அந்த அப்ளிகேஷன் லாகின் ஆகி யூசர் உள்ளே போய் சேட் பண்ண முடியும். அந்த மாதிரி செக்யூரிட்டி லாகின்லாம் நம்ம பார்த்த இந்த ChatGPT கொடுத்த கோடில் இருக்காது. இந்த ப்ரோட்டோடைப் லெவல் ரேக்கில் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி, லாகின் அண்ட் மானிட்டரிங் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் லிமிடேஷன் இன் ப்ரோட்டோடைப் ரேக். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ரேக்கை நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் இன்டர்வியூஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து உங்களால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த ரேக் கோடில் இருக்க ப்ராப்ளம் மட்டும் இல்லை, உங்களுக்கே ஒரு ப்ராப்ளமாக முடிச்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கிரேட் கோடு எப்படி இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட் லைனில் மாற்றலாம்.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கிரேடோட ரேக் சிஸ்டமை தான் டெமோவில் நீங்கள் பார்த்தீங்க. அந்த டெமோவில் ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ் இருந்துச்சு. யூஸர் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உள்ளே போய் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லேருந்து அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொடக்ஷன் கிரேட் ரேக் சிஸ்டம். ஸோ இதோட கோட் பேஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வி ஹேவ் திஸ் VS கோட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஐடி, இந்த மாதிரி கோடிங்கெல்லாம் பண்ணுறதுக்கான ஐடி தான் இந்த VS கோட். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ChatGPTயோட கோடு காமிக்கிறேன். ஸோ இது தான் ChatGPT கோட். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, server.js, rack.py, document.txt, recommend.txt, அதுக்கப்புறமா index.html. ஸோ இது தான் இந்த கம்ப்ளீட்டான ரேகோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த அளவுக்கு தான் நமக்கு ஃபைல்ஸ் அண்ட் கோட்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன் கிரேடோட இந்த ரேக் சிஸ்டமோட கோடை பாருங்கள். ஃபர்ஸ்ட் API.py இருக்குது, செக்ஸ் grok API.py இருக்குது, கான்ட்ராக்ட் பார்சர் இருக்குது, அண்ட் தென் டேட்டாபேஸ் PI இருக்குது, எம்படிங்ஸ் இருக்குது, அப்புறம் லாகின் பேஜ், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோடிங்கை புரிஞ்சுக்க வேண்டாம். பட் இதெல்லாம் என்ன மாதிரி லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை இதோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். பட் இதுக்குள்ளே ஃபைல்ஸை பாருங்கள். ஸோ இந்த கோடிங்க்கும் அந்த ChatGPT கொடுத்த கோடிங்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கோடும் நாங்கள் ChatGPT மாதிரி LLMs இருந்து எடுத்தது தான். பட் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான நாலேஜ் இருந்துச்சுன்னா, நீங்கள் ப்ராப்பரான ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி ரேக் சிஸ்டம் வேணும், எந்த இடத்துல செக்யூரிட்டி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லாகின் பேஜ் யூஸ் பண்ணணுமா, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி API யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்கு புரிய வரும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் லெவல் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கிரேடில் உங்களால் ஆப்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த கோடை பாருங்கள். ஆல்ரெடி டெமோவை பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் கோடில் எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த லீகல் கான்ட்ராக்ட் ஆப் இருக்குல்ல, இந்த ரேக் இருக்குல்ல, இதோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் 6-7 லேயர்ஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எப்படி இதை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த ஹை லெவல் ஆர்கிடெக்சர் காமிக்கிறேன். ஸோ ஹை லெவல் ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் லேயர்னா இன்டர்ஃபேஸ் லேயர். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் லேயரில் என்ன இருக்குன்னா streamlit app.py, login page.py. ஸோ இந்த VS கோட ஃபைல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே login page.py இருக்குதா, இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து PostgreSQL தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட டேட்டா பேஸ்க்காக இந்த PostgreSQL யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஹோஸ்ட் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணோம். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இங்கே டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யூசர் நேம் இருக்குது. அண்ட் தென் இதோட கோட் நீங்கள் பாருங்கள், லாகின் UI எப்படி இருக்கணும், அந்த இடத்துல என்ன பேக்ரவுண்டில் நடக்கணும் அப்படின்ற விஷயங்களை அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் streamlit app.py. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லாகின் பேஜுக்குள்ளே என்ன காமிக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ மெயின் ஆப். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டேப் 1ல் என்ன இருக்கணும், டேப் 2ல் என்ன இருக்கணும், கான்ட்ராக்ட், அப்லோட் கான்ட்ராக்ட், ஆஸ்க் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த streamlit.app.py அண்ட் தென் இந்த லாகின் பேஜ்.pyல இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது இன்டர்ஃபேஸ் லேயர். இந்த 2 ஃபைல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா யூசர் லாகின் ஆத்தென்டிகேஷன் அண்ட் தென் இன்புட் குவேரி, டிஸ்பிளேயிங் ரெஸ்பான்சஸ். இதெல்லாம் நம்ம இன்டர்ஃபேஸில் பார்க்குற விஷயங்கள். நம்ம வந்து யூஸராக லாகின் பண்ணுவோம், லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம், அதை தான் இந்த இன்புட் குவேரி. அண்ட் தென் கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கப்புறமா ரிட்ரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணது கொடுக்கும், அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்டர்ஃபேஸ் லேயரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் லேயர் இன் திஸ் ஆர்கிடெக்சர். அண்ட் தென் செகண்ட் லேயர் என்னன்னா API ஆர் ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர். ஸோ இந்த லேயர் என்ன இருக்குன்னா API.py அண்ட் racksystem.py அப்படின்ற 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், query processing, calling retrieval plus LLM and coordinating full rack pipelines. இங்கே பார்த்தீங்கன்னா API.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அண்ட் தென் we have this racksystem.py. இங்கே பார்த்தீங்கன்னா racksystem.py இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா query processing. நம்ம query கொடுத்துள்ள இன்புட் query கொடுத்ததுக்கப்புறமா அந்த query உள்ள ப்ராசஸ் ஆகும். அண்ட் தென் calling retrieval plus LLM, ஒரு LLM தான் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வெக்டர்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். வெக்டர்ஸாக கன்வெர்ட் ஆனதெல்லாம் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி LLMs யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த LLMs எல்லாம் இந்த racksystem.py தான் நம்ம பிரெயின் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் கோஆர்டினேட்டிங் ஃபுல் ரேக் பைப்லைன். இந்த ரேக் பைப்லைன் கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த 2 ஃபைல்குள்ளே தான் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் லேயர் என்னன்னா டேட்டா ப்ராசஸிங் லேயர். ஸோ இந்த இடத்துக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் ஃபேஸர் அப்படின்னு இருக்குதுல்ல, ஸோ இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த கான்ட்ராக்ட் ஃபேஸருக்குள்ளே தான் நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ஃபார்ஸ் ஆகி இந்த கான்ட்ராக்ட்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள டேட்டாஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃபாஸிங் நடக்கும். இங்கேருந்து தான் நமக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகுது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் டெக்ஸ்ட். இங்கே எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்குது. PDF ஃபாஸிங், டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், சங்கிங், இந்த மாதிரி 3 விஷயமும் இந்த 2 ஃபைலுக்குள்ளே நடக்குது. ஸோ திஸ் இஸ் த டேட்டா ப்ராசஸிங் லேயர். நம்ம கொடுத்துருக்க டேட்டா ப்ராசஸ் ஆகுது. எப்படி PDF கொடுத்துருந்தோம்னா அந்த இடத்துல அந்த டேட்டாஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. டெக்ஸ்ட்டாக கொடுக்குறதா டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது, சங்கிங் நடக்குது.
பண்ணுறது, இது எல்லாமே இந்த டேட்டா ப்ராசஸிங் லேயருக்குள்ளே நடக்குது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் எம்பெடிங் அண்ட் ரிட்ரைவல் லேயர். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா embeddings.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அண்ட் தென் vectorstore.py, இங்கே வந்து நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெக்டார் டேட்டாபேஸ் பற்றியெல்லாம் கிளியராக இன்னொரு வீடியோவில் நாங்கள் பேசுகிறோம். இப்போதைக்கு நீங்கள் இந்த லேயர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன ஹை லெவல் ஆர்கிடெக்சரை காமிக்கிறேன், அந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ embeddings.py, vectorstore.py அப்படின்ற இந்த லேயருக்குள்ளே கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன்ட்டு எம்பெடிங்ஸ் அப்படின்றது நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்துறோம், அதெல்லாம் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் ஸ்டோரிங் வெக்டார்ஸ், இதெல்லாம் வெக்டார்ஸ் அப்படின்னா நம்பர்ஸாக ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் சிமிலாரிட்டி சர்ச், நம்ம கொடுத்துருக்கிறதான அந்த ப்ராம்ப்ட்லேருந்து சிமிலாரிட்டி சர்ச்லாம் நடந்து சிமிலரான நமக்கு அவுட்புட்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக இந்த எம்பெடிங் அண்ட் ரிட்ரைவல் லேயரில் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. அண்ட் தென் வி ஹேவ் நெக்ஸ்ட் லேயர், டேட்டாபேஸ் லேயர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வந்து டேட்டா ப்ராசஸிங் லேயர், அந்த இடத்துல டேட்டா ப்ராசஸ் ஆகுது. இது வந்து டேட்டாபேஸ் லேயர், நம்ம டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த லேயர் தான் இது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா db.py அண்ட் resetarusers.py அப்படின்ற இந்த ரெண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா we have this db.py, இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே எப்படி நமக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் we have the reset user, நீங்கள் பார்த்தீங்கன்னா reset.py, இப்போ பாஸ்வேர்டெலாம் ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் பாஸ்வேர்டெலாம் இருக்குது. ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணும்போது நமக்கு லிங்க் எல்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த reset.py இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்கும், யூசர் மேனேஜ்மெண்ட், பாசிபிளி query logs and metadata. ஸோ metadata அந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் தென் யூசர் மேனேஜ்மெண்ட், ஸோ யூசர் வந்து லாகின் பண்ணும்போது அவங்களோட யூசர் பாஸ்வேர்ட்லாம் நம்ம ஃபார்வர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நடக்குது. ஸோ திஸ் இஸ் தி டேட்டாபேஸ் லேயர். இந்த டேட்டாபேஸில் தான் யூசர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் எக்ஸ்டர்னல் சர்வீசஸ். இந்த எக்ஸ்டர்னல் சர்வீஸ் எதுக்குன்னா check grok api.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்கு என்னன்னா LLM ப்ரொவைடர் இன்டெகிரேஷன். ஸோ இந்த grok அப்படின்றவங்க ஒரு LLM ப்ரொவைடர். நீங்கள் ChatGPT அப்படின்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க, இதெல்லாமே LLMs. ஸோ நமக்கு இந்த மாதிரி LLMs தேவை. ஏன்னா இந்த மாதிரி வெக்டர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகி ரிட்ரைவலும் வெக்டர்ஸாக வரும். பட் இந்த எல்எல்எம்ஸ்க்குள்ளே இந்த வெக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எல்எல்எம்ஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் நமக்கு புரியுற மாதிரி நம்ம சேட் ஆப்பில் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்எல்எம்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து ஓப்பனை வந்து அவங்க ஏபிஐ எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ஓப்பனை கூட கனெக்ட் பண்ணி நம்மளோட சேட்டெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி கிராக் அப்படின்றவங்க ஒரு ஏபிஐ ப்ரொவைடர்ஸ் தான். இவங்க வந்து சர்டன் லெவலுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி கிராக் ஏபிஐ இவங்களோட ஏபிஐ எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட எல்எல்எம்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்டர்னல் சர்வீசஸ். நம்ம பில் பண்ண ரேகை தவிர்த்து எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரொவைடர் எடுக்கிறோம், அதுதான் இந்த எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் லேயர். அண்ட் தென் அட் லாஸ்ட் வி ஹேவ் திஸ் டெஸ்டிங் லேயர். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லேயர் தான். இது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ChatGPT கொடுத்த அந்த ஒரு கோடில் இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்காது, டெஸ்ட் பண்ணவே மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் ஏபிஐ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது டெஸ்ட் API.py, டெஸ்ட் database.py, டெஸ்ட் pdfrag.py, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே நடக்கும். இங்கே என்ன நடக்கும்னா ஏபிஐ கரெக்ட்னஸ், ஏபிஎஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுதா, கரெக்டான நமக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குதா, டேட்டாபேஸ் இன்டெகிரிட்டி, டேட்டாபேஸ் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் தென் ரேக் அக்யூரேசி, ரேக் வந்து ரிட்ரைவல் பண்ணி கொடுக்குறதுல நமக்கு சேட்டெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்து கொடுக்குது, எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இதுக்குள்ளே நடக்கும். இதுக்குள்ளே டெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் லேயரும் ரொம்ப முக்கியமான லேயர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தல இன்னொரு டைம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் we have this interface layer, நம்ம பார்க்கறதான இன்டர்ஃபேஸ், and then API orchestration layer. இங்கே வந்து நம்ம query processing, calling retrieval எல்லாம், coordinating RAG pipeline இதெல்லாம் இதுக்குள்ள நடக்குது. And then we have this டேட்டா ப்ராசஸிங் லேயர். நம்ம டேட்டாலாம் நம்ம கொடுக்கக்கூடியதான டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகுது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் எம்பெடிங் அண்ட் ரிட்ரைவல் லேயர். இந்த இடத்துல தான் டெக்ஸ்ட் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுது, வெக்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது, அண்ட் தென் சிமிலாரிட்டி சர்ச் எல்லாம் இந்த இடத்துல நடக்குது. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் டேட்டாபேஸ் லேயர். இந்த இடத்துல தான் நம்ம டேட்டாபேஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நடக்கிற ஏரியா. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் சர்வீசஸ், நம்மளோட எக்ஸ்டர்னல் LLM ஆப்லேருந்து நமக்கான சேட் இன்டர்ஃபேஸ்லாம் கொடுக்கறதுக்காக, சேட் எல்லாம் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் சர்வீசஸ் லேயர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அட் லாஸ்ட் வி ஹேவ் this testing layer. ஸோ இப்போது இத்தனை லேயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப்பில் நடக்குது. இப்போ நாங்கள் பில்ட் பண்ணியிருக்க இந்த ஆப்பும் இன்னும் நாங்கள் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணல. பட் எங்கள் டீமேட் பில்ட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணாமல் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல இன்னும் ஸ்ட்ரக்சரை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த இடத்துல நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எல்லா ஃபைல்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஃபைல்ஸ் இதுக்கு ஆட் பண்ணலாம். இன்னும் பெட்டரான ப்ரொடக்ஷன் கிரேடில் இன்னும் பெட்டரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த ரேக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ஃபைல்ஸ் கவுண்ட்டும் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப் ரேகை பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ அந்த கோடியும் பார்த்தீங்க, ChatGPT கொடுத்த அந்த ப்ரோட்டோடைப் லெவல் கோடிங்கை நீங்கள் பார்த்தீங்க, இந்த ப்ரொடக்ஷன் லெவல் கோடிங்கை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒவ்வொரு
ஒவ்வொன்றா நீங்கள் பில்ட் பண்ண இந்த கோடெல்லாம் நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. இந்த ஆப்பெல்லாம் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கனால மல்டிபிள் எரர்ஸ் அண்ட் பக்ஸும் நீங்கள் வரும். ஒவ்வொரு டைம் இது நீங்கள் அந்த எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது, பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பை நீங்கள் பில்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வேல்யூ எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ChatGPT கொடுத்த அந்த நார்மல் கோடை, அந்த நார்மல் ப்ரோட்டோடைப் லெவல் லேகை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு ரேகை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்குன்னு ChatGPTலேருந்து கோடு எடுக்கக்கூடாது இல்லை, இந்த கோடுமே நாங்கள் ChatGPTலேருந்து எடுத்து தான். பட் எங்களுக்கு அந்த பேசிக்ஸ் கோர் தெரிஞ்சனால இது எந்த அளவுக்கு எங்களால் பில்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு எங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும், செக்யூரிட்டி எங்கே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த லாகின் நாங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறமா டேட்டா பேஸ் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பில்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் சூப்பராகவே பில்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக ப்ரோட்டோடைப் லெவல் ஆப்புக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூவில் எந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஆல்ரைட், we are at the last part of this video. ஸோ இந்த செஷனோட லாஸ்ட் பார்ட் இது தான், அதாவது டேக் அவே. உங்களுக்கான இந்த வீடியோலேருந்து ஒரு டேக் அவே பாயிண்ட் அது என்னன்னா, டோன்ட் ஜஸ்ட் லேர்ன் ஹவு டு யூஸ் ஏஐ. ஒரு ஏஐயை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் கற்றுக்காதீங்க. லேர்ன் ஹவு டு இன்ஜினியர் ஏஐ சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமை எப்படி இன்ஜினியர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, யார் வேணாலும் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் வந்து ஏஐ டூல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த ஏஐ டூல்ஸை நான் மாஸ்டர் பண்ணுறேன், அதில் உங்கள் டைமை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டமை நான் எப்படி பில்ட் பண்ணுறது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என் கம்பெனிக்கு என்னோட பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம் எப்படி நான் ஓவர் பண்ண போகிறேன், இப்போ ஏஐ வச்சு இந்த ஏஐ டூல்ஸை வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஏஐ நாலேஜ் வச்சு இதை நான் சால்வ் பண்ண முடியுமா, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, அந்த ரியல் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கு யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு இன்ஜினியர் திஸ் ஏஐ சிஸ்டம். ஒரு ரேக் சிஸ்டமை ChatGPT கேட்டு ஜஸ்ட் அந்த கொடுத்துருக்கான பேசிக்கான கோடு வச்சு நீங்கள் ஒரு ரேக்கையும் பில்ட் பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு செக்யூராக இருக்கும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக அட்வான்ஸ்டாக ஒரு ரேக் சிஸ்டம் நான் கற்றுக்கிறேன், அந்த ரேக் சிஸ்டம்லேருந்து செக்யூரிட்டியிலேருந்து அதை டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் கற்றுக்கிறேன், எல்லாமே சூப்பராக நான் பண்ண முடியும். அந்த கம்ப்ளீட் இன்ஜினியரிங் சிஸ்டம் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா அது எப்படி உங்கள் பிஸ்னஸ் யூஸ் ஆகும். ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ப்ரோட்டோடைப் வெர்சஸ் ப்ரொடக்ஷன். நான் எதை கற்றுக்கணும், இப்போது பேசிக்கான ஏஐ டூல்ஸை நான் கற்றுக்கணுமா, இல்லை ப்ரொடக்ஷன் கிரேட் அளவுக்கு ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண கற்றுக்கணுமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த செஷனில் நீங்கள் பார்த்ததா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சம்மரி, வாட் இஸ் ரேக், ரேக்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஒரு புக்கை கொடுத்து அந்த புக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, புக்கில் சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம பில்ட் பண்ணுற சிஸ்டமும் நம்ம கொடுக்குறதான டேட்டாலேருந்து நமக்கான ஆன்சர் ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் பேசிக்காக ரேக். அதுக்கான எக்ஸாம்பிளும் நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் ப்ரோட்டோடைப் ரேகை பார்த்தோம். ஸோ எதுக்கு ப்ரோட்டோடைப் ரேகை யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எந்த இடத்துல இந்த ப்ரொடக்ஷன் லெவல் ரேகை யூஸ் பண்ணணும், ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத டெமோவோட நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் அதோட கோடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல கோடிங்கை நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா கோடிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பில்ட் பண்ண மட்டும் தான் அந்த கோடிங்கை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நாங்கள் பில்ட் பண்ண கூட நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ அந்த கோடிங்கை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் தென் அட் லாஸ்ட் டேக் அவே பாயிண்ட், ஜஸ்ட் டூல்ஸை மட்டும் லேர்ன் பண்ணாதீங்க, ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் லேர்ன் பண்ணாதீங்க, அந்த சிஸ்டமை எப்படி என்ஜினியர் பண்ணி பில்ட் பண்ணணும் அப்படின்றத அதை லேர்ன் பண்ணிங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இது தான் இந்த செஷனில் நம்ம பார்த்த விஷயங்கள். எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் எங்கள் சொல்லிக் கொடுக்குறது, எங்கள் காமிக்கிற விஷயங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இங்கே நிறைய டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டெக்னிக்கல் பீப்புள் மட்டும் புரிஞ்சால் பார்த்தாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப டெக்னிக்கலாக டீப்பாக போகாமல் அவங்களுக்காக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் வி ஹேவ் அ ரிக்வெஸ்ட் ஆஸ் வெல். எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ உங்களோட லைக்ஸை தாண்டி எங்கள்கிட்ட அதிகமாக கமெண்ட்ஸ் தான் பேசும். ஏன்னா அதை நாங்கள் ரீட் பண்ணுறோம். நானாக இருந்தாலும் சரி, ஏகோஜானாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போதுமே உங்களை கமெண்ட் செஷனை பார்க்குறோம். ஸோ இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, எங்களை பயம்படுத்தாதீங்க, மிஸ்லீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் செஷனை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களோட நோக்கம் என்றைக்குமே உங்கள் பயம்படுத்துறதோ உங்களை வந்து மிஸ்லீட் பண்ணுறதோ கிடையாது. ஏஐ நம்மளோட நிறைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குன்றது
உண்மையான விஷயம். அது யாருமே மறுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுது நாங்கள் சொன்னால் அது பயன்படுத்துறதோ இல்லை மிஸ்லீட் பண்ணுறதோ கிடையாது. நிறைய ஏஐ டூல்ஸ் வருது. நிறைய கார்ப்பரேட்ஸ்குள்ளே கம்பெனிஸ்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த மார்க்கெட்டில் வர புது விஷயங்களை நீங்களும் கற்றுக்கிட்டா, நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட ஜாபை நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்கள் ஜாபில் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க, அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா, அந்த ஏஐ ஃபீல்டில் நடக்கிறது எல்லாமே நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஜாப் செக்யூரிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த ஒரு புது டூல் வந்தாலோ இல்லை எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலோ நாங்கள் அடுத்து இங்கே பேசுகிறது ரொம்ப டீப் டைவ் பண்ணி நிறைய இது பண்ணி நிறைய ஆர்என்டி இருக்குது. ஸோ எங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்என்டி டீம் இருக்காங்க. அந்த ஆர்என்டி டீம் நிறைய விஷயங்களை டெய்லி வந்து ஆர்என்டி பண்ணி அதுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே எங்களோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல. இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் ஏஐ ஃபீல்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதை நீங்கள் அப்டேட்டடாக இருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இல்லை நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்றைக்குமே என்னோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற அந்த ஏஐ பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஏஐ கற்றுக்கிட்ட ஒருத்தர், ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர் அதை யூஸ் பண்ணி உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுறார். ஸோ அதைத்தான் நீங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட காம்படிட்டர் யார்? உங்களோட காம்படிட்டர் ஏஐ கிடையாது. உங்களோட காம்படிட்டர் அப்டேட்டாக இருக்கிற இன்னொரு ஆள் தான். ஸோ நீங்கள் இங்கே பயப்பட வேண்டாம், அப்டேட்டடாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட ஜாப் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் செஷனில் நீங்கள் இந்த வீடியோலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் அதை போடுங்க. உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்க டவுட்ஸ், உங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா நீங்கள் லேர்னிங் பாயிண்ட் போட்டதுக்கப்புறமா அந்த கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த கமெண்ட் செஷன் மூலிமா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஏஐ கோச்சானும் உங்களுக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கமெண்ட் செஷனில் தான். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் தாட்ஸ். ஸோ வித் திஸ் செட் வில் மீட் அகெயின் இன் another video. Until that, bye from Stefan.